ஸ்தோத்திரம். இந்து மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டுடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். நம்ம இப்போ அந்த கிருபை நாட்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம 40 நாள் மட்டும் சுத்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா பன்றி சேற்றுக்குள்ளே விழுந்தது போல் என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. சிலர் பாருங்கள் 40 நாள் தீர்மானம் எடுப்பாங்க. நாங்கள் 40 நாள் என்ன செய்வோம், ஃபாஸ்டிங் இருந்துருவோம். 40 நாள் என்ன செய்வோம், சிகரெட்டை விட்டுருவோம், மதுபானத்தை விட்டுருவோம், நல்லா கறி மீன் சேர்க்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், எல்லாம் நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அந்த 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செஞ்சுருவாங்க, எல்லா தீய பழக்கத்துலேயும் ஈடுபட்டுருவாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செஞ்சார் பாருங்கள். என் அன்பு பிள்ளைகளே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவர் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாருக்காக? மனுக்குலத்துக்காக, உங்களுக்காகவும் எனக்காக அந்த ஆண்டவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். என் அன்பு பிள்ளைகளே, அவர் நம்ம மேலே வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. என் அன்பு பிள்ளைகளே, உளையான சேற்றுகளை கடந்து நம்மளை தேடி கல்வாரி இரத்தத்தால் கழுவி மகனாக அணைத்து வைத்திருக்கிறார. அந்த அன்பை மறக்கலாமா என் அன்பு பிள்ளைகளே? ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதுமே என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம நடக்க எல்லாவற்றிலையும், பேச்சில், செய்கையில், நடக்கையில், எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய பிரியம். ஏன்னா அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் பரிசுத்தமாகவே வாழ்ந்து வந்தார். அதே போல் நீங்களும் நானும் இந்த மாயான உலகத்தில் பரிசுத்தமாக இருக்கும்போது நிச்சயமாக அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தது போல் உங்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்வார், அன்பு கூர்ந்து உங்களே உங்கள் குடும்பத்தை என்ன செய்வார், ஆசீர்வதித்து அரவணைத்துக் கொள்வார். பயப்படாதீங்க, நல்ல விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்தும் கலங்காதுங்க. வேலையில்லையேன்னு கலங்காதுங்க, திருமணமாகவில்லையேன்னு கலங்காதுங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையே, வேலை இல்லையேன்னு சொல்லி கலங்காதுங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை எனக்கு இன்னும் என் பிள்ளைக்கு கற்பையிலேன்னு கலங்காதுங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையும் அழகுமாய் செய்து முடிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருப்பார், ஒரு நாட்கள் வச்சிருப்பார். அதன்படியே ஆண்டவர் என்ன செய்வார், நேர்த்தியும் செம்மையும் அழகுமாய் செய்து முடிப்பார். பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? என் அன்பு பிள்ளைகளே, ஒரு 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 தொழிலாளி இருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான ஒரு ஆஸ்தி, ஐஸ்வர்யம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அன்புன்னா என்னன்னே தெரியாது. எப்பவும் எரிஞ்சு தான் விடுவார். மனைவிட்டே எரிஞ்சு விடுவார், வேலைக்காரங்கிட்ட எரிஞ்சு விடுவார், அவர் கூட தொழில் செய்கிறவங்ககிட்ட எரிஞ்சு விடுவார். எல்லா இடத்துலையும் என்ன செய்வார், எரிஞ்சு, அதாவது ரொம்ப அப்படி அதாவது கோபமாக தான் அவர் எப்பொழுதுமே இருப்பார். அப்பொழுது அவருடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர் சொல்லுவார் ஒரு நாள், ஐயா, இந்த கோபத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அடக்குங்க, இது உங்கள் தொழிலுக்கு ஒரு குறையாயிராம. எத்தனையோ கோடிக்கணக்கான பணங்கள் நம்மகிட்ட புரண்டுக்கிட்டு இருக்குது, தொழிலும் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த கோபம் நீங்கள் படாதீங்க ஐயா, இது உங்கள் ஆயுசு நாட்களையே என்ன செஞ்சிடும், குறைச்சிடும்னு சொன்னாங்க. அப்போ தான் அவர் மண்டையில் ஏறிச்சான். நம்ம இந்த கோபப்படுறதுனால தான் நம்ம கை காலெலாம் என்ன செய்யுது, அப்படி நரம்பெடுத்து நிற்குது அப்படின்னு சொல்லி, இன்னும் நம்ம கோபப்படவே கூடாது, நம்ம ஆயுசு நாட்களே என்ன செஞ்சிரு, குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், நான் அமைதியை கற்றுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த மேனேஜர் மூலமாக என்ன செஞ்சாராம், அவர் என்ன செஞ்சாராம், அமைதியை கற்றுக்கொண்டாராம். அன்பு பிள்ளைகளே, நம்ம அப்பா பாருங்கள், அகிலத்தையும் உண்டாக்கிறவர். அவர் எவ்வளோ ஒரு ஒரு தாழ்மையுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணையுள்ளவர், அவர் இரக்கத்தின் மேல் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதே போல் நீங்களும் அன்பு கூறுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. நீர் எத்தனை நல்லவர் ராஜா. உண்மை போல ஒரு நேசம் இந்த பூமியில் ஒருவருமே இல்லையா. இன்றைக்கும் ஜீவாதிபதி,
இன்றைக்கும் ராஜாதி ராஜா ஏக சக்கராவதி நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஐயா. நம் அனுகூலத்தை மீட்பதற்காக நீர் இந்த பூமியில இவ்வளவோ அன்பு கூர்ந்தீங்க ஐயா. அந்த அன்பு வெளியேறப்பட்ட அன்பு ஐயா. எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில் சிந்தினீங்க ஐயா. நாங்கள் தான் மறந்து நிற்கிறோம் ஐயா. இந்த பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே மகனே, நீ யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீ உன் பாவத்தை நான் பாவியான மனுஷின்னு சொல்லி உன் இருதயத்தை நீ ஆண்டவர் பக்கமாக திருப்பும் போது நிச்சயமாக கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்சு உன் சாபத்தை மன்னிச்சு உன் அக்கிரமத்தை மன்னிச்சு உனக்கு இறக்க செய்வா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.